சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வந்திருந்தாரு. அண்ட் அதுல சரிகமபா நிகழ்ச்சி பத்தியும், தரங்கிணி அவர்கள் வெளியேறது குறித்தும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 1 on 1 ரவுண்ட் போயிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ரவுண்ட்ல பயங்கரமான ஒரு ஆட்டத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமா தரங்கிணி அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் இதுல ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இது அன்ஃபேர், இனியாவை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி நடந்திருக்கு, பவித்ராக்கெல்லாம் யாருமே ஆப்பனன்ட் இல்ல, இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அண்ட் இது முழுக்க முழுக்க ஒன் சைடா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில இதெல்லாம் பார்த்துட்டு பிரபல சிங்கரான ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு லைவ் வந்திருந்தாரு. அண்ட் அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சரிகமபா நிகழ்ச்சியில கடந்த வாரம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு டஃப்பான வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. யாரையுமே குறை சொல்லாத அளவுக்கு தான் அவங்க எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் மார்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நிறைய பேர் வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா, தரங்கினி எனக்கு நல்லா தான் பண்ணாங்க, இனியாவுக்காக தான் நீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற சொல்றீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அங்க இருக்க எல்லாருமே எங்களோட குழந்தைகள் தான். எல்லாருமே ஃபர்ஸ்ட் வரணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுவோம். பட் ரூல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதன்படி தான் நாங்க நடந்துக்கணும். அன்னைய எபிசோட மட்டும் வச்சு நாங்க டிசைட் பண்ணல. அதற்கு முன்னாடி இருந்த ஒரு சில வாரங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மார்க்லாம் வச்சு தான் நாங்க டிசைட் பண்ணியிருக்கோம். அந்த வகையில பார்க்கும்போது, அன்னைக்கு ரொம்பவே புவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது தரங்கிணி. அதனால தான் அவங்க வெளியேறியிருந்தாங்க. மத்தபடி இது ஒன் சைடா இருக்கு, அப்படி இல்லனா பயாஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் நீங்க நினைக்கிற மாரி எதுவுமே கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க மக்கள் இந்த நிகழ்ச்சிய பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க என்ன பண்றோங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்க தவறா புரிஞ்சுக்காதீங்க. கண்டிப்பா தரங்கிணி வந்து நல்ல சிங்கர் தான். இத தாண்டி இன்னும் அவங்க மிகப்பெரிய அளவுல வருவாங்க. இந்த வாரம் அவங்க சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அவ்வளோதான். மத்தபடி எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாரி தரங்கிணியோட எலிமினேஷன் குறித்து அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. இது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. தரங்கிணியோட எலிமினேஷன் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல காமெடி நடிகரான படவா கோபி அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வந்திருந்தாரு. அண்ட் அந்த ஒரு லைவ்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அவரு பேசியிருந்தாரு. குறிப்பா ரீசெண்டா நீயா நானா ஷோல அவரு கலந்துக்கிட்டாரு. அந்த ஒரு டைம்ல நான் தெருநாய்கள் குறித்து ஏகப்பட்ட விஷயங்கள் பகிர்ந்துக்கிறப்ப, நைட்டு ஏன் தெரியாத ஊருக்கு போறீங்க, தெரியாத தெருக்கு ஏன் போறீங்க, உங்க மேல தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை பார்த்துட்டு நெட்டிசன்கள் எல்லாமே அவரை வறுத்தெடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஷோல நான் கலந்துக்கிட்டதுக்கு காரணமே மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில உள்ள பாசத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். அங்க எவ்வளவோ விஷயங்கள் நான் பேசியிருந்தேன். பட் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அதனால மக்கள் என்ன தவறுதலா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னை யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். எடிட் செய்யப்படாததை பார்த்தா உங்களுக்கே தெரியும். தெருநாய்களுக்குனால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்பவே மதிக்கிறேன். அவங்களோட துக்கத்தை நான் உணர்றேன். அதே நேரம் தெருநாய்களும் பாவம். இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் போனேன். ஆனா அது வேற மாரி மாறிருச்சு. என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தாரு. அது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.